ஆயுத எழுத்து நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முடங்காமல் இருந்தால் அது பாராளுமன்றமா என்று கேள்வி எழும் வண்ணம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாராளுமன்றம் நடந்தால்தான் செய்தி என்பதுதான் நாம் பார்த்து வரக்கூடிய நிலை. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனையை ஆட்கொண்டு பாராளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வருகிறது. இது இந்த ஆட்சி போன ஆட்சி என்றல்ல, தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இம்முறை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த ஒரு பண விவகாரம் இருக்கிறது. இது பாராளுமன்றத்துடைய நேரம் அத்தனையும் ஆட்கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக பாராளுமன்றத்தில் வெடித்து வருகிறது என்று சொன்னால் மிகையல்ல. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த பூதாகரமாக எழுப்பி வருகிறார்கள். இது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நிச்சயம் மறுக்க முடியாது. இதில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, பிரதமர் இந்த விவகாரத்தில் பேச தயங்குவது ஏன், பேச மறுப்பது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேட்க, நீங்கள் நாடாளுமன்றத்தை நடத்த விடுங்க, இது சார்ந்து விவாதிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஏன் விவாதத்தை மறுக்கிறீர்கள் என்று ஆளும் தரப்பு இந்த கேள்வியை எதிர்கொள்கிறது. அடுத்த அதிரடியாக பினாமி பெயரில் இந்த ஒரு பணமாற்றம், பழைய பணத்தை புதிய பணமாற்றம் செய்தால் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு அரசுடைய எச்சரிக்கை. இந்த மாதிரி இந்த விவகாரம் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை. பிரதானமாக எழக்கூடிய கேள்வி, ரூபாய் விவகாரம் பதிலளிக்க தயங்குகிறாரா பாரத பிரதமர்? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய பேராசிரியர் அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் இணைகிறார். பேராசிரியரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் திரு செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் இணைகிறார்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி அஃப்கோர்ஸ் திரு கருநாகராஜன் அவர்களுக்கு தான். பாரத பிரதமர் ஜப்பான்ல பேசுகிறார், பாரத பிரதமர் இந்த விவகாரம் சார்ந்து காசியாபாத்ல பேசுகிறார், கோவால பேசுகிறார், ஏன் பாட்டு கச்சேரியில கூட பேசுகிறார். ஆனால் அவர் தொட்டு வணங்கி நுழைந்த பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் சார்ந்து பேச மறுப்பது, தயங்குவது ஏன்? நீங்க சொல்ற இடங்கள்லாம் பேசுனா கேட்பாங்க, இங்க பேசுனா கேட்க ஆள் இல்லையே. போய் காலையில் நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணால் இது என்ன பாராளுமன்றமா இல்லை கலாட்டா பண்ணுற இடமாங்கிற மாதிரி தானே மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நாட் ஓன்லி இந்த படமாற்றுகிற பிரச்சனை, 500,000 செல்லாத பிரச்சனைக்காக மட்டும் இப்படி போராடல. எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும், எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும், மசோதாவை கொண்டு வந்தாலும் அதை போராடி கலவரம் பண்ணி வெளிநடப்பு பண்ணி சபாநாயகரை முற்றுகிட்டு அவையை தள்ளி வைக்கிறது நம்ம வழக்கமான ஒன்று தானே. இதனை புதுசாக வெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே புதுசா பண்ணல. இவங்க அமைதியாகட்டும், கத்தி கத்தி குறையிட்டு தான் இருக்கும். நம்ம செயல்படுறதுல மக்களுக்காக தான், அங்க இருக்க எம்பிக்காக இல்ல. பிரைம் மினிஸ்டர் முடிவெடுத்தது, முயற்சி பெற்றது, இதுல வெற்றியை நிலைநாட்ட வேண்டியதெல்லாம் சாதாரண ஏழை நடுத்தர மக்களுடைய வாழ்வின் உயர்வுக்காக மட்டும்தான் இவர் இந்த முயற்சியில் இருக்கிற அங்க இருக்க எம்பிக்களை எல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இல்ல. பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல, கடமைப்பட்டவர். பாராளுமன்றம் அமைத்ததனால் தான் இந்த அரசு அமைந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு அப்படிங்கறது நீங்க உணரலையா? எப்பவுமே இப்படிதான் பண்றாங்க, இப்படிதான் கூச்சல் போடுறாங்க. கூச்சல் அடங்கினாதான் பேசுறது அப்படின்னா, இந்த கூச்சலுக்கு, இந்த பிரச்சனைக்கு மைய காரணமா இருக்கிறதுல ஒரு மிக முக்கியமான காரணம் பிரதமர் இதுல பேச வேண்டும், இந்த விவாதத்துல பங்கு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீங்க பங்கு கொள்ள தயாராக இருக்கிறோம். பாராளுமன்றம் தொடங்கியது 4 நாளுக்கு முன்பாகவே ரொம்ப தெளிவா பிரதமர் சொன்னாரு, எல்லாருக்கும் நம்ம எல்லா விவாதங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன், நான் கருத்தை தெரிவிப்பேன், நம்ம விவாதிப்போம், அமைதியாக எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தான் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்தாங்க. ஆனால் இவர்கள் ஒரு விளக்கி சொல்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் வந்தவுடனே கூச்சல் குழப்பம் என்று சொன்னால், அந்த கூச்சல்ல கத்துற இடத்துல பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லி இவங்க விளக்கத்தை அனுமதிக்க போறாங்க? இந்த வாதம் உங்களுக்கு ஏன் 2012-13 ஏற்புடையதா இல்லை? இதே மாதிரி நீங்க கூச்சல் போட்டீங்க, அவையோடைய மைய பகுதிக்கு எதெல்லாம் நியாயம் அப்படின்னு கருதுறீங்களோ அதே நீங்க செஞ்சீங்க. 2Gக்கு, கோல்கேட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. அப்ப இதே தான் சொன்னாங்க, கூச்சல் குழப்பெல்லாம் அடங்கட்டுங்க, விவாதத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்க, அப்புறம் பிரதமர் பேசுவார்னு. மற்ற எல்லா பிரச்சனைகளை விட இந்த பிரச்சனை இந்த நாட்டில் ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை, மாற்றத்தை கொண்டு வருவதற்காக விளக்கம் பாராளுமன்றத்தில் முக்கியம். இந்த விளக்கம் நிச்சயமாக தரப்படும். முதலில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். மக்களிடம் இப்போது இருக்கிற அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை மாற வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக வதந்திகளை தான் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 7 ஆண்டு கடுதாணி சட்டம் என்பது ஏதோ இந்த 500,000 செல்லாது என்ற காரணத்தில்
கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. அது 1988 கொண்டு வரப்பட்டு அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்து 2014 காங்கிரஸ் கட்சி அதை கொண்டு வர முயற்சி செய்து கடைசி நேரத்தில் பாராளுமன்ற காலம் முடிவந்த பிறகு 2015 பிஜேபி அரசு கொண்டு வந்த சட்டம். அது பினாமி சட்டம் வழக்கமாக இருக்கிற எல்லா தவறுகளுக்கும் பொருத்தமான அதை இதோடு இணைத்து ஏதோ நோட்டு மாற்றுவதற்காக நான் போகல. நம்ம சப்சிக்வெண்டா போகலாம், நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்தும் பேசலாம், முக்கியமான விஷயம் தான். ஆனா அடிப்படையான ஒரு விஷயம் இதெல்லாம் பற்றி நாட்டு மக்களுக்கு காசியாபாத்ல தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல, கோவால, ஏன் பாட்டு கட்சிகளில் கூட பிரதமர் பேசுறார். ஆனா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பிரதமர் பேசுவார் அப்படின்னா அத்தனை அமளி துமளியும் தற்காலிகமாவது நிற்காதா? அதை வந்து எல்லாத்துடைய கவனத்தையும் பெறாதா? இன்னைக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்வாக அமையும். மிக முக்கியமான தீர்வை கொண்டு வருவதற்கு, மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த முயற்சி எடுத்து தீவிரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ட கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் வரவேற்றிருக்கிறது. எல்லா கட்சிகளும் வரவேற்ற பிறகு இந்த 2-3 தினங்களாக அவர் பாராளுமன்றத்திலே கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த முதலில் வரவேற்றவர்கள் இப்பொழுது கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதை நாம் நன்கு தெளிவாகவே தெரியும். முதலில் எல்லா நிதிஷ்குமார் இன்னைக்கு மீண்டும் 2வது முறையும் வரவேற்றிருக்கிறார். இன்னைக்கு அண்ணா ஹசாரே வரவேற்றிருக்கிறார். இப்படி பெரிய தலைவர்கள் எல்லாம் வரவேற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வரவேற்றது. வரவேற்று விட்டு அது நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படுகிற சின்ன சின்ன சிக்கல்களை, சங்கடங்களை, மக்கள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகளை எல்லோருமே தெளிவா தெரியும். அதையே காரணமா வச்சு நீங்க அறிவித்ததெல்லாம் திருப்பி வாங்க, 500,000 நோட்டு செல்லாத அந்த அறிவிப்பை திரும்ப வாபஸ் பெற வேண்டும் தான் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. 5 லட்சம் கோடியை பேங்க்ல வாங்கி வச்சு நம்ம மாத்தி கொடுத்துருக்கோம், டெபாசிட்டை வாங்கி வச்சிருக்கோம். இது என்ன அர்த்தம் இல்லாத ஒரு கோரிக்கை? ஓகே, திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கையா? இந்த சிக்கலை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற வழிமுறைகளை தான் சொல்ல வேண்டும். திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள்ட்ட இதற்கான விடையை கேட்க விரும்புகிறேன். இதை திரும்ப பெறணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயமா? இவ்வளோ அது வந்து அது இன்னும் கூட மோசமான விளைவை ஏற்படுத்தாதாங்கிற கேள்வி. இன்னொன்று, ஒரு விவாதத்துக்கான ஸ்கோப் இருக்கணும்ல. நீங்கள் வந்து ரிசீவிங் எண்டில் இருந்து பார்த்துருக்கிறீங்க இதே பாராளுமன்றத்தில் இதே போன்ற ஒரு பிரதமர் பேச வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையில். ஸோ ஒரு ஆளும் அரசா இது போன்ற விவாதங்களை சமாளிக்கிறதுங்கிறது எவ்வளோ சிரமங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ விவாதத்துக்கான ஸ்கோப் இல்லைங்கிறது இன்னொரு விஷயம். இன்னைக்கு வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளும் திரும்ப பெறணுங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் கூட நம்ம கேட்க முடியுது. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஹேவிங் கம் டு தி ஸ்டேஜ். வணக்கம். எஸ், உங்கள் சகோதரர் நாகராஜன் அவர்கள் சொன்னதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு இருக்குது. அதாவது எதிர்கட்சிகள் கேட்கவே சபையே நடக்கலைங்கிறது ஒரு தவறான தகவல். ஏனென்றால் புதன்கிழமை அன்னைக்கு சபை நடந்தது. ஏனென்றால் புதன்கிழமை அனைத்து தலைவர்களும் பேசினார்கள். மாயாவதி உட்பட, ஆனந்த் சர்மா உட்பட பல உறுப்பினர்கள் பேசினார்கள். அப்பொழுது வந்த கேள்வி, அனைவரும் பேசும் பொழுது, இந்த நோட்டுக்கான தடையை பற்றி பேசும் பொழுது அனைவரும் கேட்டது என்னவென்றால், இதை செய்தவர் மோடி அவர்கள். ஒரே மனிதன் தான் இதை செய்தார். அந்த மனிதனுடைய பெயர் மோடி. ஏனென்றால் 8 மணிக்கு 8ஆம் தேதி மாலை 8 மணிக்கு டிவியில் வந்து 500,000 ரூபாய்கள் அனைவரும் செல்லாது என்று அறிவித்த பெருமையும் புகழும் பழியும் அனைத்தும் மோடியை சாரும். அனைத்திற்கும் பொறுப்பான ஒரு நபர் டெல்லியில இருக்கும் பொழுது அவர் வந்து அவையில் இருக்க வேண்டுமா? வேண்டும். அவர் அதை பற்றி நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்களை அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது நிதியமைச்சர் சொன்ன பதில் தான் அனைத்து பிரச்சனைகளுக்குமான பதிலாக முடிந்தது. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொன்னது, பிரதமர் இதற்கு பதில் சொல்ல மாட்டார், நான் சொல்வேன் என்று சொன்னார். அதில் தான் எதிர்க்கட்சிகளோடு வந்த பிரச்சனை, புதன்கிழமை நடந்த பிரச்சனை. உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அவை நடைபெற்றது. அவருக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்தான். அவர் அறிவிக்கவில்லை ஹரி அவர்களே, மோடி அவர்கள் தான் அறிவித்தார். யார் எந்த மனிதன் அதை செய்தாரோ அந்த மனிதன் தான் அதற்கான பழியையும் புகழையும் பெற்றுக்கொள்ளப் போகிறார். அதனால் அவரிடம் கேட்பதில் என்ன தவறு? நாடாளுமன்றத்திலே பதில் சொல்லவில்லை, ஆனால் கோவாவிலே பேசுகிறார். கையாண்டவர் டாக்டர் மன்மோகன் சிங். புனேலே பேசுகிறார், புனேலே பேசுகிறார். ஆந்திராவிலே 56 இன்ச்சு என்னுடைய 56 இன்ச்சு நெஞ்சு என்று சொல்லி வீராப்பு பேசிய மோடி அவர்கள் ஏன் பயப்படுகிறார்? வர ஏன் பயப்படுகிறார்? கேள்வி அதுதான். கேள்வி என்பது அதுதான். எதிர்க்கட்சிகள் முடக்கவில்லை. அரசாங்கத்தினுடைய ஆணவத்தனத்தினுடைய, அதுவும் குறிப்பாக பிஜேபி சகோதரருடைய ஆணவ போக்கு. அதாவது அருமை சகோதரர் நாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், பாராளுமன்றம் எப்பொழுதுமே இப்படித்தானே நடக்கிறது. அப்படி நடக்கவில்லை. பாராளுமன்றம் அப்படி நடக்கவில்லை. பாராளுமன்றத்திலே எப்பொழுதெல்லாம்
ஆணவ போக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது எதிர்க்கட்சிகள் இப்படி எதிர்க்கட்சியுடைய கடைசி ஆயுதம் இது பிஜேபி இருந்த பொழுதும் அப்படித்தான். கடைசி ஆயுதம் இதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம நாட்டு மக்கள் எல்லா விவகாரங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். பிரதமரை முதல் ஆயுதமா இருக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்துல. பிஜேபி எதிர்க்கட்சியா இருந்த போதும் அப்படிதான் ஒரு நிலைமை இருந்தது நம்ம பார்க்கணும். நிலக்கரி ஊழல்ல ஏன் மன்மோகன் சிங் பதில் சொல்லவில்லை என்று நம்ம நெறியாளர் கேட்டார், நீங்க அதுக்கு பதிலே சொல்லல. அதாவது என்னடா நீங்க ஹரி கேட்டீங்களோ? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் எப்படியெல்லாம் நடந்தோமோ, காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் நடந்ததோ அதே வழியிலே பிஜேபி நடக்கும் என்று மக்கள் நினைத்து ஓட்டு போட்டார்களா? மன்மோகன் சிங் அவர்களை நான் இருந்தேன் அந்த அவையிலே. மன்மோகன் சிங் அவர்களாக இருக்கட்டும், பிரணப் முகர்ஜி அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தால் முதல் பட்ஜெட் என்று நினைக்கிறேன், அந்த பட்ஜெட்டை கூட நடத்த விடாமல் மிகப்பெரிய அமளியிலே ஏற்படுத்தினார்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய தலைமையிலே. மன்மோகன் சிங் அவர்களை ஒரு தடவை கூட நிம்மதியாக பேசியதில்லை. மன்மோகன் சிங் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பேச வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய கூச்சலும் குழப்பமாக நடத்தியவர்கள் பிஜேபி காரர்கள். அவரை பேசவே விடவில்லையே. ஆக்ராவிலே பேசுகிறீர்கள், மும்பையிலே நடக்கின்ற கோவாவிலே பேசுகிறீர்கள், புனேயிலே பேசுகிறீர்கள், பாராளுமன்றத்திலே வந்து பேசுங்கள் என்றுதான் சொல்கிறோம். இல்ல இப்போ இந்த ரோஹித் வெமுலா பிரச்சனைக்காக பேசினாங்க. ஒரு இடைவெளிக்கான தருணத்துக்கு பிறகு மற்ற இரண்டு விருந்தினர்களோட விரிவான கருத்தை கேட்க விரும்புறேன். ரோஹித் வெமுலா விவகாரம் மற்ற விவகாரம் அப்படின்னா நாட்டுடைய ஒரு சிறிய பகுதியை பாதிக்கக்கூடியது. திரு தாகூர் சொன்னது போல இது பிரதமரே நேரடியா செய்த அறிவிப்பு. இதை பற்றி பல இடங்கள்ல பேசுறார். பார்லிமெண்ட்ல பேசுறேங்கிற ஒரு முடிவு அறிவிக்கலாமே, வென்னு சொல்லாமே, எப்போதுன்னு சொல்லாமே. இது இன்னைக்கு எல்லா சர்ச்சைக்கும் ஓரளவுக்கு அது முற்றுப்புள்ளியை வைக்கல. நிச்சயமாக அவர் பேசுவார். இதனுடைய மாற்றங்களை, இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை தந்திருக்கு, என்ன பண்ணிருக்கு நிச்சயமா பேசத்தான் போறாரு. பார்லிமெண்ட்டை விட்டு பிரதமர் பேசாம போயிடுவாரா? அவர் சொன்னபடி நிதியமைச்சர் என்ன சொல்றாரு? அவர் சொல்ல மாட்டார், நான் சொல்றேங்க. நிதியமைச்சர் சொல்ல, நீங்க அவரை வர சொல்ல நிதியமைச்சருக்கு அந்த தகுதி இல்லையா? ஏன் இந்தியாவுடைய நிதியமைச்சர் கிடையாது? மற்ற அமைச்சர்களுக்கு தகுதி இல்லையா? ஏன் மன்மோகன் சிங் தான் பேசணும்னு கோர்னீங்க? இல்ல நீங்க அவர் கேட்டதுக்கு நான் சொல்றேன். நிதியமைச்சர் ஏன் பதில் சொல்றாருன்னா நிதியமைச்சர் சொல்லக்கூடாதா? ஏன் மற்ற அமைச்சர்கள் யூபி ஆட்சி காலத்துல சொல்லக்கூடாதா? ஏன் மன்மோகன் சிங் சொன்னீங்க? இது அது போல எப்படி அவர் சார்ந்த இலாக்கா, மன்மோகன் சார்ந்த இலாக்கா அவர் பதில் சொன்னீங்களோ, இது பிரதமர் மோடி அறிவித்த அறிவிப்பு. அவர் மட்டுமே இதை பற்றி பல மேடைகளில் நிச்சயமாக இதில் வந்து தினசரி ஒரு அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம கருப்பு பணத்தை ஒழிக்க சொன்னா புதிய கருப்பு படத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஒரு சரியான அதுதான் பிரையாரிட்டின்னு கருதுறீங்க. நான் இது சார்ந்த மற்றவங்களுடைய விரிவான விளக்கத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அருணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, பேராசிரியர் 10ஆம் தேதி இருந்த நீண்ட வரிசை தற்போது குறைந்து, இந்த பிரச்சனை அதுக்கு சில புதிய கோணங்கள் இருந்தாலும் கூட பிரச்சனையுடைய வீரியம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதா உணரலையா? அதாவது அதற்கு முன்பு நம்முடைய பாஜக நண்பர் சொன்னார், உங்களுடைய பிழைப்பே வந்து நாடாளுமன்றத்தை முடக்கிறதா, வந்து எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ தாங்க சரக்கு மற்றும் சேவை வரிக்காக அரசியல் சாசனத்தை திருத்துகிற அந்த மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ தான் அதை பிரதமர் முந்தா நாள் அதை சுட்டி காண்பித்து மீண்டும் கூட நினைவுபடுத்தியிருக்கார். தயவு செய்து எதிர்க்கட்சிகள் மீது இத்தகைய பழி சொல்லை ஆளுங்கட்சி சுமத்தக்கூடாது. ரெண்டாவது, பாராளுமன்றம் நடப்பது அரிது, முடங்குவது யதார்த்தமா பார்த்துட்டு வரோம். இல்லை அரிது அல்ல, இயல்பா பலது நடந்துட்டு இருக்கு. அரிது எதுன்னா, இன்றைக்கு இவங்க இந்த நாட்டு பொருளாதாரத்தை முடக்கி இருப்பது, அதுதான் அரிதினும் அரிது. அங்க தாக்கூர் அவர்கள் சரியாக சுட்டி காண்பித்தது போல புதன்கிழமை மாநிலங்களவையில் இது பற்றி விவாதம் நடந்தது. ஆனந்த் சர்மா மாயாவதியை சொன்னார். எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் யெச்சூரி மிக அழுத்தமான பேச்சு, அற்புதமான பேச்சு, பிரபலமான பேச்சு. ஆக நம்ம ஒன்றும் பேச தயங்காம இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, அமைச்சர் வெங்கையா நாயுடு என்ன சொல்றாரு? இதற்கான பதிலை பிரதமர் தரமாட்டார் என்று வெளிப்படையாக பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு. நமக்கு அதான் புரியல. நீங்க அதான் நல்லா கேட்டீங்க. இந்த திட்டத்தை அறிவித்தது நிதி அமைச்சர் அல்ல, பிரதம மந்திரி நேரடியா. நியாயப்படி பார்த்தா அவர் தான் அறிவிச்சிருக்கணும். இது நிதி சம்பந்தப்பட்டது. சரி, பிரதமருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அதே கடமை அதற்கு பதில் சொல்வதிலும் வரணும்ல.
அறிவிக்கிற உரிமை உண்டு, பதில் சொல்லுகிற கடமை இல்லை என்று தப்பிக்க பார்ப்பது என்ன நியாயம்? இதுதான் கேள்வி. தகவல்கள் எல்லாம் மேடை மேடையா பேசுறாரு. அதுதான் சிக்கல். மேடை மேடையா பேசுறாரு. இன்னும் கூட வேதனை என்னன்னா கேலிக்குரிய விஷயம் மாதிரி பேசுறாரு. இசை நிகழ்ச்சியில போய் நான் அதிகம் தலையிட விரும்பல, தலையிட்டா நீங்க எனக்கு ஃபைன் போடுவீங்க, அந்த ஃபைன் 100 ரூபாயா கேட்பீங்க என்றெல்லாம் லைட்டர் நோட்டா லைட்டர் வைனாங்க. இந்த நாடு என்னங்க, லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஏடிஎம் முன்பு, வங்கி முன்பு இருக்காங்க. அவரே சொல்றாரு குறைகளை நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு. இது வந்து எவ்வளவு பெரிய அநீதி! இது சாதாரண குறை என்கிற வார்த்தையை பயன்படுத்த நியாயமே அல்ல. எங்க வங்கி ஊழியர்கள் 12 பேர் உட்பட 55 பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். இன்றைய தினம் கிராமப்புற பொருளாதாரம் முடங்கி கிடக்கிறது. கூட்டுறவு வங்கிகள் முடக்கப்பட்ட காரணத்தினால். அதே போல சிறு வணிகம் முடங்கி கிடக்கிறது. சிறு வணிக தலைவர் சொல்லுகிறார், அவர்களுடைய நோக்கமே சிறு வணிகத்தை முடக்குவதுதானா? சிறு வர்த்தகத்திலே ஏற்கனவே பன்னாட்டு திமிங்கலங்கள் வந்துவிட்டன, அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த வேலையா? இன்றைக்கு ஏன் பிளாஸ்டிக் மணியை பற்றி பேசுகிறார்கள்? அப்படி என்றால் சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், தலைச்சுமையோடு வந்து வியாபாரம் செய்கிற வாழைப்பழ வியாபாரிகள், கீரை கட்டு விற்கிற என்னுடைய தாய்மார்கள், அவர்களுடைய வியாபார நிலைமை என்ன ஆகிறது? இந்த நாடு எவ்வளவு பெரிய நாடு! நான் இதை வேண்டாம் என்று சொல்லவில்லை பிளாஸ்டிக் மணியை, ஆனால் சகலத்தையும் அதை நோக்கி அவசர கதியாக மாற்றுவது என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை சிறு வணிகத்துக்கு ஏற்படுத்தும். அதுதான் நோக்கம். நாங்க பணத்தை இது பண்ணி இதுதான் செய்ய போறோம் அப்படின்னு வெளிப்படையா அரசு அறிவிக்கல. இந்த ஒரு பிரச்சனையும் கூட நாளுக்கு நாள் சற்றே அதனது வீரியம் குறைந்து வருது. இன்னும் தீரல, புதிய கோணங்கள் உருவாயிட்டு இருக்கு, மறுக்கல. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அந்த கூட்டத்தை வங்கியில நம்ம பாருங்க, இது நடந்து 2 வாரம் ஆயிடுச்சு. சரியா? நான் என்ன கேட்க விரும்புறேன், சாதாரணமான ஒரு பொது அறிவுங்க. இப்போ நான்லாம் கூட அப்படி கூட எதிர்பார்த்தேன். 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா என்ன செய்வாங்க பொதுவாக? 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டும் புது நோட்டு ஏற்கனவே அடித்து வச்சிருந்துருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அதுக்கான தயாரிப்போடு இருப்பாங்க. மக்களுக்கு கால அவகாசம் கொடுத்து வந்து மாற்றிக்கங்கன்னு. இது என்னங்க கொடுமையாக இருக்குது? 1000 ரூபாய் நோட்டு செல்லாதது, ஆனால் 1000 ரூபாய் நோட்டு அடிக்க மாட்டோம். 2000 ரூபாய் நோட்டு வரும், ஆனால் அது சைஸ் வேறவா இருக்கும், ஏடிஎம்குள்ளே போகாது. அதற்கான ஏற்பாடு இல்லை. இன்னைக்கு வரை 14 நாட்கள் ஆகிவிட்டன தமிழ்நாட்டுக்குள் புதிய 500 ரூபாய் நோட்டு வரல. கூத்து என்ன ஆகி போச்சு? 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, புதிய 2000 ரூபாய் நோட்டு செல்லாது. காரணம், 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நான் 200 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா அவங்க மிச்சம் தர மாட்டேங்கிறாங்க. ஆகவே 2000 ரூபாய் நோட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க. நடைமுறையிலே செல்லாது. உண்மை. இப்ப மொத்தத்துல 86% மதிப்புள்ள நாணயங்கள் செல்லாததாக ஆகிவிட்டன. உண்மை. அது 50 நாள் கஷ்டம் பொறுத்துக்கோங்கிறார் பிரதமர். அந்த 50 நாள் நம்ம கொடுக்க கூடாதா அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. அதுக்கான பதில அடுத்த ரவுண்ட்ல உங்கள்கிட்ட விரிவா நான் கேட்க விரும்புறேன். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு வங்கி முன்னாள் அதிகாரி அப்படிங்கிறதுனால இந்த நிலைமை எப்படி கையாளக்கூடிய அளவுல இருக்கா, கைமீறி போயிட்டு இருக்கா, இல்ல பிரச்சனையுடைய வீரியம் குறைந்து வருதா? நீங்க பார்க்குறீங்க, இதனால வங்கி ஊழியர்களுக்கு கூடுதல் சுமை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் நீங்க இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அனுபவம் இருக்கும், இந்த வங்கி டிரான்சாக்ஷன் சார்ந்து. இந்த பிரச்சனை பெருகி வருது, வீரியம் பெருகி வருதா குறைந்து வருது? அதாவது இது ஒரு அன்பிரசிடென்டட், ஒரு இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கிடையாது. அதாவது வங்கிகள் எதிரில் எல்லா வங்கி கிளைகளுக்கு முன்னாடியும் இந்த அளவுக்கு ஒரு நீண்ட வரிசையில் நின்று அந்த மாதிரி ஜனங்க கூட்டத்தோடு வர்றது, அதுக்கு வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்போடு கொடுத்து இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்து வங்கி ஊழியர்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒர்க் பண்ணக்கூடிய, அதுவும் ஸ்ட்ரெச்சட் ஹவர்ஸ், அதாவது 10 மணிக்கு போனால் 5 மணி வரையும் ஒர்க் பண்ணுவாங்க. நார்மலாக அவங்க வேலை பளு அதிகமாக இருந்தாங்க 7-8 மணி வரையும் கூட ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 16-18 மணி வரையும் மணி நேரங்கள் அவர்கள் உழைக்கிறார்கள். இந்த தெரிந்த போல ஒரு 11 நாட்கள் தொடர்ந்து 9ஆம் தேதி வந்து வங்கிகள் மூடப்பட்டன. 10ஆம் தேதியிலிருந்து நேற்றைய முன்தினம் வரைக்கும் தொடர்ந்து விடுமுறை இல்லாமல், அவர்களுக்கு ஓய்வு இல்லாமல் 16-18 மணி நேரங்கள் வரைக்கும் உழைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய அவனுக்கு ஓய்வு இல்லைன்னாக்கா அதுவே ஒரு சுகாதார இழுக்கு. அதனால் பாதிக்கப்பட்டும் இருக்கிறாங்க. ஐயா சொன்னது போல பெரிய சிரமம் மாற்றுக்கிறது. அதாவது 11 வங்கி ஊழியர்கள் இறந்திருக்கிறார்கள். அதுவும் நிதர்சனம் தான், உண்மைதான். அதே போல் பொதுமக்களும் இறந்திருக்கிறாங்க. அது வந்து சிலது இன்சிடென்ட்லாம் இருக்கலாம், அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் இறந்ததும் இருக்கலாம். அல்லது இது மாதிரி கியூவில் நிற்கும் போதோ அல்லது வங்கி ஊழியர்கள் இறக்கும் போதோ இது சம்மந்தப்பட்டு யதார்த்தமாகவும் எடுத்துக்கிடலாம், அதுக்கு சம்மந்தப்படுத்தி எடுத்துக்கிடலாம்.
ஒண்ணு. இந்த சிரமம் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது, ஊழியர்களுக்கும் சரி, மாற்றுக்கிறது இல்லை. பட் என்னுடைய கேள்வி சற்று வித்தியாசமானது. இந்த பிரச்சனை இன்னைக்கு வங்கி ஊழியர்கள் நாளைக்கு நாள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா, அதனது வீரியம் பெருகி வருதுன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் இன்க்ளூடிங் திஸ். அதாவது அந்த பிரச்சனை முக்கியமா அந்த கியூ வரிசையில் நின்னாங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. அதுதான் எல்லாரும் அது சொல்லி காட்ட மாதிரி இருந்தது. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கியூ வரிசையில் நின்னது மொத்தமே பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக பழைய 500 1000 நோட்டுகளை கொடுத்துட்டு செல்லக்கூடிய 2000 அல்லது குறைந்த டெனாமினேஷன் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா நோட்டுகளாக மாற்றுறதுக்காக ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு. ஆனால் நீங்கள் ஒதுங்கி நின்று பார்த்தீங்கன்னா அந்த ஏற்பாடே அவசியம்தானான்னு சொல்லணும். ஏனென்றால் நீங்கள் வந்து இந்த கியூ வரிசையில் நின்று இவ்வளோ நேரம் கட்டத்துக்கு பதில் அரசாங்கம் சொல்லிவிட்டது, நீங்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 1000 நோட்டுகளை வந்து உங்களை கணக்கில் எவ்வளவு வேண்டும்னாலும் நீங்கள் கட்டலாம். ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 10,000 வரை நீங்கள் வித்ட்ரா பண்ணலான்னு சொன்னாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 4000 தான் பண்ணலாம் அல்லது 4500. இப்போதைக்கு இன்றைய தேதியில் 2000 தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த காசு தான், இது வந்து எந்த விதமாகவும் கருப்பு பணம் இல்லை என்றால் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் உங்கள் கணக்கில் போய் கட்டுங்கள். வங்கிகள் அன்றாட இடத்துல வந்து கியூ கிடையாது. அன்றாட செலவுக்கு அன்றையே நீங்கள் கட்டி அடுத்த நிமிஷமே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ல இருந்து இங்கே 4000 தான் வாங்க முடியும், இன்னைக்கு தேதியில் 2000 தான் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் செக் போட்டு நீங்க கணக்குல இருந்து வித்ட்ரா பண்ணும்போது இன்றைய தேதியில 24,000 சேர்த்து அரசு பார்க்க வேண்டியிருக்கு. ஏடிஎம் ஓட சேர்த்து 24,000. அந்த ஏடிஎம்ல நீங்க எடுக்கிறது வந்து 2500 போக மீதி இதில் எடுத்தீங்கன்னாக்கா அது போக மீதியை கொடுப்பாங்க. நீங்க கியூ வரிசையில் நின்று 2000 வாங்குறது அல்லது 4000 வாங்குறது நல்லதா, அல்லது நீங்க பணத்தை கட்டிட்டு உங்க சாவகாசமா உங்க பாட்டுக்கு எப்பவும் போல போயிட்டு காசை நீங்க வந்து 10,000 இப்போதைக்கு அந்த 10,000ன்றது கிடையாது, 24,000 வரையும் வாங்கிக்கலாம். ஒரு தனிநபர் கணக்கில், ஒரு கம்பெனியோட கணக்கில் 50,000 வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்ததே என்ன ஆனதுன்னா உண்மையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு தனிநபர் தன்னிடம் இருக்கக்கூடிய 500,000 உடனடியாக மாற்ற போய் அவங்களுக்கு 2,000 ரூபாய் நோட்டா கிடைச்சது. அவங்களால போயிட்டு வெளியில மாத்திக்க முடியல. ஒண்ணு. இரண்டாவது, அந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன இருக்குது, வங்கியுடைய அனுபவம் ஃபீட்பேக்கா முன்னாடி போயிட்டு மேலதிகாரிகளுக்கு போனதுனாலையும் அரசாங்கத்துக்கு போனதுனால தான் மை வைக்கிற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. மை வைத்தார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா, மை வைக்கிறேன்னு சொன்னதுனால ஸ்டேட் பேங்க் சேர்மன் பட்டாச்சாரியா அவர்கள் கூறினார்கள், மை வைக்கிறேன்னு சொன்ன காரணத்தினாலே அந்த கோட்டை குறைஞ்சு போச்சு. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கமிஷன் வாங்கிக்கிட்டு இதை தொழிலாக செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து இதுங்களை எப்படி நிறுத்த வேண்டும்? இந்த கியூவே தேவையில்லை என்னோட கருத்து. நீங்க வந்து எல்லாரையும் போய் நேர்மையான உங்களுக்கு காசுனா நீங்க எதுக்கு வாங்க நீங்க கவலைப்படணும் பணத்தை கொண்டு போய் உங்க கணக்கில் கட்டுறதுக்கு? நீங்க போய் கட்டலாம். கட்டிட்டு நீங்க அதே கணக்குல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் அரசு சொல்லுது, இது ஒரு ஆப்ஷன், நீங்க இதையும் செஞ்சுக்கலாம். இப்போ நீங்க so there is no need for panic. கணக்கில்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்க? அதேதான் கணக்கில்லாதவர்கள். அதே போல வேற ஒரு இல்ல சிக்கல் இருக்கு. வேற ஒரு ஊர்ல கணக்கு இருக்கும், இவங்க இன்னொரு ஊர்ல இருப்பாங்க, இன்னும் ரொம்ப தள்ளி வேற ஒரு ஏரியா வேற ஊர்ல வைக்கிறோம். எங்க இருக்காங்க? இந்த பழைய காலத்துல இருக்காங்களா இவர்கள்? இந்த ஆபீஸ் மதிப்பிட வேண்டிய எங்க இருக்குன்னா ஒரு கார்டு வச்சுக்க மாட்டாங்களே. என்ன நாடு நடப்பு? எல்லா வாய்ப்புகளையும் சேர்த்து தான் அரசாங்கம். ஹரி அவர்களே, 20 கோடி பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சோம். ஜன்தன் கணக்கு என்று ஆரம்பித்து இந்த சப்சிடி இதுவைகள் எல்லாம் வந்து நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். கேஸ் மானியத்துக்கோ அல்லது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எந்த சப்சிடியும் போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரசாங்கம் முடிவெடுத்து எல்லா வங்கிகளிலும் கணக்கு ஆரம்பித்து இந்தியாவில் ஒரு குடும்பம் என்று எடுத்து பார்த்தால் 1 லட்சத்துக்கும் கீழே தான் இருப்பாங்க இன்றைக்கு வங்கி கணக்கு இல்லாத குடும்பங்கள். அதனால நீங்க அப்படியே இருந்தாலும் அவர்களிடமே இருக்க பணத்தை மாற்ற வேண்டும் என்றால் வங்கிகள் தயாராக உள்ளன. அவர்கள் போனால் உடனே கணக்கை ஆரம்பித்து அதே கணக்கில் அவர்கள் பணத்தை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இல்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தன்னுடைய பணத்தை உடனே மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அது ஒரு பேனிக் இருக்கு. ஸோ அதற்கு இது தேவையானது அப்படின்னு பார்த்தாலும் கூட இன்னும் பெட்டரா கையாண்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க கருதுறீங்க. டெபாசிட் கட்டறதுக்கு இந்த கியூ வந்திருக்கும். கியூ எப்படி குறைஞ்சிருக்கும்? எப்படி கியூ இல்ல இப்பதான் அண்ணன் உண்மை சொல்லிருக்காரு. இதுல பணம் மாத்தின கூட்டம் மட்டும் இல்ல,
நம்ம கையில இருக்க பணத்துல டெபாசிட் பண்ண கூட்டமும் அந்த வரிசையில தான் இருக்கு. இல்லங்க. அது போல நீங்க ஏழைகள் நிக்கிறார்கள், பசிகள் நிக்கிறார்கள், எவ்வளவு மக்களை வந்து அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி நாட்டுல நல்லது நடக்க போகுது, நீங்க எல்லாம் பொறுமையா இருக்குன்னு சொல்ற எதிர்க்கட்சிகள் அவங்கள தூண்டி விட்டு ஐயோ ஐயோ நீங்க 5 லட்சம் கோடி டெபாசிட் வந்திருக்கு, பணம் மாத்திரம் கணக்கு இல்ல, 5 லட்சம் கோடி வந்திருக்கு. அது எங்க இருந்து வந்துச்சு? நண்பர் நாகராஜன் பொருளாதார வீழ்ச்சி என்னன்னு பேசுறீங்க? நீங்க இப்படிதானே பேசுறீங்க. கொஞ்சம் பேச விடுங்க. 500 ரூபாங்கிறதுல இன்னைக்கு 50 ரூபாய் 500 நோட்டு வந்துச்சு. இல்ல நீங்க பேசணும் பேசல, நீங்க பேசல, நீங்க பேசணும் பேசல. நீங்க ஒரே ஒரு கேள்வி பேச விட மாட்டேங்கிறீங்க. இல்ல பேச விட மாட்டீங்க. நீங்க அவர் பேசும்போது நீங்க தான் குறுக்க நியாயமா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல நான் ஒரே ஒரு கேள்வியா முன்வைங்க. இல்லங்க, என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு 500 ரூபாய் என்பது பண வீக்கத்தின் காரணமாக சாதாரண 50 ரூபாயாக ஆகிவிட்டது. அதனாலதான் இவ்வளவு ஆவலாதி. 500 ரூபாய் வந்து உடனடியாக மாற்றி அன்றைக்கு செலவு வேணும். ஆமா, இல்ல உங்களை மாதிரி பாருங்க, நீங்க பேச விட இல்ல, தயவுசெய்து நான் முடிச்சிடுறேன். கணக்குகள் இல்லாதவர்களுக்கு இந்த திட்டம் தேவை, மாத்தணும். கணக்கு உள்ளவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அவசரத்துக்கு டக்குன்னு ரூபாயை மாத்தணும். இப்ப இவர் சொல்றதுல 2, முதல்ல டெபாசிட் போடணும், அதுக்கு பிறகு பணத்தை வித்ட்ரா பண்ணணும், 2 முறை வரணும், எல்லாம் ஒண்ணுதான். அதனாலதான் இங்க வந்து நிக்காங்க. ஆகவே 2 தேவைதான். பிரச்சனை வந்து என்னவென்றால், நீங்கள் போதிய அளவுக்கு புதிய 500 ரூபாய் நோட்டை அடிக்கல, அந்த தப்ப ஒத்துக்கங்க. 2000 ரூபாய் நோட்டை ஏடிஎம்ல போடுற மாதிரி செய்யல, ஏடிஎம் மிஷினை தயார் பண்ணல, அந்த தப்ப ஒத்துக்கங்க. நான் சொல்றேன், இது ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க. பேங்க் ஊழியர்களுக்கு அவருடைய நன்றியை காணிக்கை ஆக்கி இருக்கிறாரு. மிக அருமையாக பண்ணி டெடிகேட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. 2000 நோட்டு 2000 நோட்டுனா இப்ப இருக்கிற அந்த மாற்றுகிற இந்த ஒரு வாரத்தோட தற்காலிக பிரச்சனை தான். 2000 500 இன்னைக்கு நீங்க நியூஸ் பாருங்க, தந்தியில போயிட்டு இருக்கு. 500 நோட்டு சென்னை விமானத்தில் வந்து விட்டது. நாளை இல்ல இன்னைக்கு வந்த செய்தி. நீங்க 500 நோட்டு உங்களுக்கு வேணா சாதாரண கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒரு ஏழைக்கு 500 5 நாள் சாப்பாடு, 5 நாள் வீட்டு செலவு. கேட்டீங்களா? அநீதி 2000 நோட்டு புழக்கத்துக்கு வராதுங்க. 2000 நோட்டு இனிமேல் கொஞ்ச நாள்ல 2000 நோட்டு புழக்கத்துக்கு வராது. என்கொயரி நடந்துட்டு இருக்கு, இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துட்டு இருக்கு. அப்ப கல்யாண வீட்டுல புருஷ பொண்டாட்டி தாலி கட்டாம எடுத்துட்டு போன்னு சொல்றீங்களா? கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணாரு? நடவடிக்கை எத்தனை வீட்டுல நடந்துட்டு இருக்கு? எங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல 400 பேர் மேல 2 லட்சம் போட்டு 8 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கியிருக்கான். கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னா புதுசா கருப்பு பணத்தை உண்டு பண்றான், அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜவால் மனையில. அதெல்லாம் நல்ல நோக்கங்க. இல்ல நல்ல நோக்கம் சொல்றேன். அவர் கேக்குற விஷயம் என்னன்னா, இதுல நடந்திருக்க கூடிய ஒரு நடைமுறை குளறுபடிகள், பிரச்சனைகள், அதனால ஏற்பட்ட நடைமுறை குளறுபடி இல்ல. புதிய ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது இந்த மாதிரி சிக்கல் வரதான் செய்யும். 2000 அந்த சிக்கல் அண்ணன் சொல்ற ஒரு பெரிய தலைவர், ஒரு எம்எல்ஏ இருந்தவங்க, அங்க டெபாசிட் பண்றவன் பணத்தை எப்படி எடுப்பான்? சரி, பணத்தை எப்படி எடுப்பான்? அவன் டெபாசிட் பண்ற அளவுக்கு சக்தி உள்ளவன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சுக்க மாட்டானா? செக் புக் இருக்கால? ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாதா? இல்ல இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாரும் டெபிட் கார்டு பல பகுதி இருக்கு, குறிப்பாக ரூரல். இவங்க நீ 10 லட்சம் இருங்க, 10 லட்சம் டெபாசிட் பண்ணக்கூடியவருக்கு அவர் நடைமுறை, வங்கி நடைமுறையை பண பரிவர்த்தனை தவிர வேறு வழியில் அவர் செய்யவே தெரியாதா? நீங்க ஏழைகளை விட்டுருங்க, உடனே ஏழைகளை பழிகளாக்குவீங்க. ஏழைகளுக்கு நீங்க மேற்கு வங்காளத்துல இங்க இருந்தீங்க, எத்தனை ஏழைக்கு நீங்க ஜன்தன் மாதிரி ஒரு பேங்க் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி 20 கோடி பேருக்கு ஆரம்பிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம். நீங்க பண்ணிருக்கீங்களா? ஏழைய மனுஷன் மதிச்சிருக்கீங்களா? கிடையாது. நீங்க போராட்டத்துக்கு அவங்களை முன்னாடி தள்ளி விடுவீங்க. அதான் கம்யூனிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கணக்கு மட்டும் கணக்கு தொடங்குறதுக்குங்க ஒரு சிலிண்டருக்கு சாதாரண வீட்டுக்கு சப்ளை பண்ண சிலிண்டர் ரேட் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு எப்ப 100 ரூபாய் கணக்குல வரும்னு கணக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. உங்களுக்கு வர கிடையாது. நீங்க கணக்கு வருது. நீங்க ஒரு ஆதாரம் இல்ல. பாராளுமன்றத்துல தான் இந்த விவாதம் ஓரளவுக்கு முடங்கி இருக்கு. நீங்க சொன்னது போல ஒரு நாள் நடந்தது. ஆனா மற்ற தளங்கள்ல அவங்களும் பேசி வராங்க, நீங்களும் பேசி வரீங்க. நீங்க வைக்கக்கூடியதெல்லாம் இப்படி செஞ்சுட்டார், 2000 ரூபாய் நோட்டு வந்ததே தப்பு, அதுவே இல்லீகல், இது தப்பு, இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களே தவிர இது வந்தாச்சு, இதை எப்படி நகர்த்தி செல்லலாம் அப்படிங்கிறதுக்கான கிரிட்டிசிசம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து இல்ல, இருந்தாலும் மிக குறைவாக இருக்கிறது. சார், நாட் த ஃபேக்ட். நல்ல கேள்வி இது.
அது பிரச்சனை என்னவென்றால் அதை கேட்கக்கூடிய பிரதமர் கேட்க தயாராக இருக்கிறாரா? அதுக்கு தான் சபைக்கு வர சொல்றோம். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று அவரும் சில அதிகாரிகளும் சேர்ந்து முடிவு செய்து 8ஆம் தேதி ராத்திரி முடிவு பண்ணது. அதில் ஒரு 2 IPS அதிகாரிகளும் 2 IARS அதிகாரிகளும் சேர்ந்து முடிவு பண்ணதனுடைய விளைவாக தினமொரு மாற்றம், தினமொரு அறிவிப்பு 2000, 4000 ரூபா, 4500 ரூபா, திருப்பி 2000 ரூபா, கையில் மை, என்னென்னமோ புதிய புதிய அறிவிப்புகள். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அறிவிப்பு வந்திருக்கிறது. திருமணத்திற்காக 2.5 லட்சம் ரூபாய் வாங்க வேண்டும் என்றால் என்னென்ன வேண்டும் என்றால் அந்த கார்டு வேணும், அதோட யாருக்கு கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கு செக் இல்லை, அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வரணும். ஃபார் எடுத்துக்காட்டுக்காக ஒரு பாத்திர கடையில் போய் கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு வரணும். அதாவது நியாயம் இல்லாத சில அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு மக்களை கொடுமை செய்கின்ற விதத்திலே, அதாவது இது வந்து எதிரி நாடு கூட எதிரிகள், ஒரு எதிரி நாடு கூட இப்படி செய்திருக்காது நம்முடைய மக்களை. அதாவது ஊரக மக்களிலே, கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் படுகின்ற துன்பத்தை அருமைக்குரிய சகோதரர் நாகராஜன் அவர்களும் மற்றவர்களும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனையாக விஷயமாக இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே இது 100 நாள் வேலைக்கு சம்பளம் இல்லை, வேலை செய்பவர்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு கூலி கொடுப்பதற்கு பணம் இல்லை, கூட்டுறவு வங்கிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு ATM இல்லை, பணம் இல்லை. ஒவ்வொரு விஷயமாக பேசுவோம் என்றால் மிக மிக கொடுமையான விஷயம். பழி தீர்த்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அதுதான் என்ன பழி? பிரதமரை சில அதிகாரிகளுடைய கையிலே அமர்ந்து கொண்டு அவர் செய்கின்ற வேலைகள் இப்படி செய்றீங்களே, இப்படி செய்யறது தவறுங்கறீங்களே தவிர இந்த பிரச்சனையை இதை இப்படி கையாளலாம் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசத்தை பார்லிமென்ட்க்கு வந்தாதான் சொல்வேனா அது சரியா? இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது அப்புறம் எங்க சொல்ல சொல்றீங்க? எல்லாம் எந்த தளத்திலே சொல்லலாம்? ஒரு பிரதமர் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உங்களிடம் பேச தயாராக இல்லை, உங்களை குறை சொல்கிறார்கள், உங்களை சம்பந்தமே இல்லாத வழக்குகளை சொல்லி உங்களை கேவலப்படுத்துவதிலே, உங்கள் மேல் சாணி வீசுவதிலே, உங்கள் மேலே சேறு வீசுவதிலே மோடி அவர்கள் இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது. அப்படிப்பட்ட நபருக்கு நான் ஐடியா சொல்லுவேன் என்றால் ஹரியை பற்றி நான் ஊரெல்லாம் தவறாக பேசிக் கொண்டிருப்பேன். ஹரிக்கு நான் ஐடியா சொல்ல வேண்டும் என்றால் எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் சொல்றது போல மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயம். இது நியாயமே இல்லாதது. சொல்லுங்க, இது தவறு என்றால் எது சரி? அந்த ஐடியா மக்கள் நலன் கருதி சொல்லுங்க. பிரதமர் வந்தா தான் சொல்லுவேன் அப்படின்னா if you feel something is wrong say what is right. அதற்கு தான் நிதியமைச்சர் இந்தியாவுடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், ஆம்லேட் போடுவதற்காக முட்டையை உடைத்து விட்டு கீழே கொட்டி விட்டு ஆம்லேட் போட போகிறேன் என்று சொல்கின்ற அரசாக இருக்கிறது. அதாவது நீங்கள் பண்ணியதெல்லாம் தவறு செய்து விட்டீர்கள், தவறுகளுக்கு மேல் தவறாக செய்து இன்று இப்பொழுது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது சகோதரர்களே. திருமணத்திற்கு நடக்க போகின்ற திருமணத்திற்கு எப்படிப்பட்ட RBI இப்பொழுதுதான் படித்துக் கொண்டிருந்தேன், இப்படிப்பட்ட வேடிக்கையான வினோதமான அரசாக நடக்கிறது. மோடி அவர்களை பொறுத்த மட்டிலே பிஜேபியை சார்ந்த பல நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அனைவரும் சொல்வது அதுதான். அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை, அவர்களுக்கு சொல்வதெல்லாம் ஆணையிடுவதுதான், ஆணைதான் அவர்களுக்கு வருகிறது. அமித்ஷா அவர்களும் அருண் ஜேட்லியும் பிஜேபியில யூபி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயரை சொல்வது நன்றாக இருக்காது, அது ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணணும். அவர்கள் அனைவருக்கும் ஒன்றும் அவர்கள் யாரும் இதை கன்வின்ஸ் ஆக, அவர்களுடைய பகுதிகளிலே வரிசையை பார்க்கிறார்கள், கிராமப்புறங்களில் மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்க்கிறார்கள். பேசுவதற்கு அவர்களிடம் இல்லை, பிரதமர் பேசுவதற்கு தயாராக இல்லை. கோவா பிரதமரை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வீடியோவில் பார்த்திருக்கலாம், கோவாவுடைய பிரதமர் பேசுவதற்காக துடிக்கிறார் பாவம். ஒரு நிமிஷம் பேசுவதற்காக பிரதமர் அதை கண்டுகொண்டவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையிலே ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார் மோடி. அவருக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது மட்டும் உறுதி. திரு நாகராஜன் பதில் சொல்ல விரும்புங்க. அதாவது இவர் ஆணவம் மோடி அவர்களை குற்றச்சாட்டு சொல்வதற்கு மக்கள் நிச்சயமாக காங்கிரஸை மேலும் புறக்கணிப்பார்கள். ஒரு நல்ல திட்டத்திற்கு ஏழை அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரம் பெறுவதற்காக மட்டுமே இந்த திட்டம். இவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏழை மக்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள், நீங்கள் செய்த தியாகத்துக்கு உரிய பயனை அடைவீர்கள் என்று
பிரைம் மினிஸ்டர் பல தடவை சொல்லிட்டார். கூட்டுறவு வங்கி இல்ல இப்ப தேவைப்படுவது அவர்களுடைய சொல்ல, உங்களுடைய சொல்ல இல்ல, செயல். ரிசர்வ் வங்கியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகம் செய்கிற வங்கி அதிகாரிகளே இரவு நேரத்தில் 25 லட்சம் ரூபாய் எடுத்து காரில் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஏற்கனவே ஒரு விவசாய சங்க தொலை சொன்னார், 3 மாசத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார். என்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசியல்வாதிகள்ட்ட இருந்து இந்த கூட்டுறவு வங்கிகள் வெளியே வருதோ அன்னைக்கு தான் விவசாயிகளுக்கு பயன்படும், இல்லாட்டி இவங்க கொள்ளையடிக்க தான் பயன்படும் பேட்டி கொடுத்தாரு. கூட்டுறவு வங்கிகள் அனைத்திலுமே அரசியல் கட்சி நிர்வாகிகள் தான் அங்க கூட்டுறவு வங்கிகள் தலைவர்களா இருக்காங்க. சாதாரணமா இன்னைக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்ல டிரைவர் கண்டிட்ட பணத்தை வாங்கி பணம் மாத்துறாங்க. கூட்டுறவு வங்கியில மேக்சிமம் பொலிட்டீஷியன்ஸ் தான் இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிற லஞ்சம் ஊழல் செய்வது அரசியல் இருப்பவர்கள் அதிகார வர்க்கம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். ஒவ்வொருவரும் ஒரு அரசியல் பதவிக்கு வந்த உடனே எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு பிரச்சனைக்காக சொல்றேன். இல்ல நீங்க இப்ப எல்லா பிரச்சனையும் எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பற்றியே தான் நடவடிக்கை. ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா இதை விமர்சிப்பவங்க எல்லாம் யார் தெரியுமா? கருப்பு பணம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் விமர்சனம் செய்யறதுக்கும் உரிமை இருக்கு. அதையே நீங்க மறுக்கிறீங்க. அப்படி இல்ல. ஒரு பொருளாதாரத்துல பெரிய மேதை முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்னாரு சொன்னாங்க. ஏற்கனவே போன டிபேட் என்ன சொன்னாரு? இவ்வளவு பணத்தையும் அச்சடிச்சு மாத்தி கொடுக்கறதா இருந்தா நம்ம இந்தியாவில் இருக்க 10 பிரஸ்கள் எல்லாம் 7 மாசம் பிரிண்ட் செய்யணும்னு சொன்னாரு. எல்லா பணத்தையும் பிரிச்சு திருப்பி புதிய பணம் கொடுக்கிற வேலையும் கிடையாது, அந்த திட்டமே கிடையாது. இதுல முக்கால்வாசி ஏழை மக்கள் பயன்படுத்துகிற அந்த பண பரிவர்த்தனை தவிர மத்த எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்றதுதான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அதுக்கு தான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அது உங்களோட உன்னத லட்சியமா இருக்கலாம், நீண்ட கால லட்சியமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு 86% பணத்தை நீங்க இல்லாம பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மாற்றம் செஞ்சா இத சமாளிக்கலாம். 86% உண்மைதான். இப்ப பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேனேஜர் வந்திருக்கிறார். ஒரு பெரிய நிறுவனம் டெய்லி 5 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றாங்க. அந்த 5 கோடி ரூபாய் கேஷ போட்டு மிஷின்ல எண்ணி அடுக்கடுக்கா வச்சு பெட்டியில வச்சு கார்ல ஏத்தி அவர் பேங்க்ல எண்ணி அவர் பேங்க்ல திருப்பி இந்த பண்டெல்லாம் எண்ணி திருப்பி கரன்சிஸ்க்கு போற வேலை இனி வேண்டாம். அந்த 5 கோடி அந்த 5 கோடி எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. வந்த 5 கோடி பேங்க் வருதான்னு யாருக்கும் தெரியாது. அந்த பேங்க் வந்த பிறகு அவருக்கு தெரியும். இதெல்லாம் இந்த 5 கோடி பணமும் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பணமா கொடுக்கட்டும். செக் இருக்கிறவங்க, டிடி இருக்கவங்க, ஆர்டிஜிஎஸ் பண்றவங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ண கூடாதுங்கறத கேள்வி. ஓகே, நான் அவர்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆர்பிஐ திடீர்னு ஒரு முடிவு பிரதமரால் அறிவிக்கப்படுது. ஒரு 86% அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு ஆயிடுது, இல்லை செல்லாதுன்னு ஆயிடுது. அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கும்போது அந்த மாற்றை உறுதி செஞ்சுட்டு அந்த ஏற்பாடை உறுதி செஞ்சுட்டு ஓரளவுக்கு இந்த பிரச்சனையோட தாக்கத்தை இது பண்ண முடியும். அதை ஆர்பிஐ செய்ய தவறிவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது நல்ல கேள்வி. நிதர்சனமான உண்மையும் இதில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் கோடி பணப்புழக்கம் இருக்குது. அதில் 14 லட்சத்துக்கு கோடிக்கு 500-1000 ரூபாய் தாள்கள் தான் இருக்குதுன்றது தான் புள்ளி விவரம். ரிசர்வ் வங்கிக்கு தெரியும் இந்த மாதிரி 14 லட்சம் கோடியை ஒரு ஸ்ட்ரோக்கில் நம்ம இல்லைன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பேங்க்கில் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் கூட பொதுமக்கள் அவர்கள் கோபத்தையும் தாபத்தையும் அவங்க தாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க தாங்கிக்கிற அந்த சூழ்நிலை அங்கே தான் போய் அவங்கள வெளிப்படுத்துகிறாங்க. அது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இப்போதைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் செய்தும் திருப்தி இல்லாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க பேங்க் எம்ப்ளாயிஸ். ஏன்னாக்கா பப்ளிக் கேட்டாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களால் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சப்ளை இல்லை. பேங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல சொல்கிறாங்க 10 ரூபா காயின்ஸ், 5 ரூபா காயின்ஸ் இதுதான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் எதை காட்டுது? பேங்க் பிரான்ச்சுங்களுக்கு ஒவ்வொரு கிளைகளுக்கும் வேண்டிய அளவுக்கு இந்த மாதிரி மாற்று ஏற்பாடுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட், அந்த அளவுக்கு நோட் தாள்கள் அச்சிடப்பட்டு சப்ளை செய்யப்படலை எல்லா பிரான்ச்சுக்கும். இதுக்கு நீங்கள் முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா சப்ளை செய்கிறது, நோட்டை சப்ளை பண்ணுறது பொறுப்பு ரிசர்வ் பேங்க்குக்கு தான். ரிசர்வ் பேங்க்கு இந்த மாதிரி ஒரு திட்டமிடுறதுக்கு 6 மாதம் முன்னாடியே ரிசர்வ் பேங்க்கையும் அவங்களையும் உட்படுத்தி செய்ததாக பிரதம மந்திரியும் நிதி அமைச்சரும் சொல்றாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கோடி டெபாசிட் கூடிருமே. இருங்க, நீங்க சொல்றபடி நடந்தால் இல்ல நான் சொல்றேன், என்ன சொல்ல விடுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி திட்டமிட்டவங்க இதுக்கு எவ்வளவு காசு இப்போதைக்கு, அதாவது 14 லட்சம் புழக்கத்தில் இருந்தாலும் தினசரி கை மாற்றுதலுக்காக வேண்டி எந்த அளவுக்கு காசு வேணும் அந்த அளவுக்காவது தயார் பண்ணிருக்கணும். அது மாதிரி பண்ணாததுதான் இந்த திட்டத்திலேயே பெரிய கண்டிப்பாக செய்திருக்கணும். இந்த முன்னேற்பாடு செய்யாதது
அது ரிசர்வ் பேங்க் பொறுப்பா? அதாவது ஆல் இந்தியா பேங்க் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபெடரேஷனுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இன்றைய செய்தித்தாளில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர் உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அவர் எடுத்துக்கணுமா என்னன்றது இன்டர்னல் எனக்கு தெரியாது. ஏன்னாக்கா அவங்களையுமே கான்ஃபிடன்ஸ்ல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி திட்டமிடறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையானது அரசு தான் இதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் இருக்குதா செய்துக்கிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு எல்லா கலைகளிலும் வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு இதுக்கு மாற்றுக்கான பணத்தொகை கொடுக்க முடியறதா இருந்தா இன்னைக்கு இந்த 50 நாள் தேவையில்லை, அதுக்கு விட குறைந்த நாளுகளிலே உங்களுக்கு வேண்டிய ஒரே ஒரு கேள்வி வித் யோர் பெர்மிஷன். இது இன்னும் பெட்டரா கையாண்டிருக்கலாம், இன்னும் இதுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்யாம இதை கையாண்டிருக்காங்க, இதுல ஒரு தார்மீக தோல்வி இருக்கு அப்படின்னு தாண்டிய கேள்வி. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா வைத்த விஷயம், இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்ததே செல்லாது, ஒரு ரிசர்வ் பேங்கோட நோட்டிபிகேஷன் இல்லாம இதை வந்திருக்கவே முடியாது, சோ இட் இஸ் இல்லீகல்ங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார். அதுல உங்களுக்கு உடன்பாடா? டெக்னிக்கலா அப்படி சொல்ல முடியாதுங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் தான் நாட்டுல நோட்டு கரன்சி நோட்டுகள் அச்சடிக்கிறதுக்கு சட்டபூர்வமான அமைப்பு. அவங்க கொண்டு வரும்போது அதுல எந்த மாதிரி குறை கண்டுபிடிக்க முடியும்? ரிசர்வ் பேங்க் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல எப்படிங்க அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷனோட தான் செஞ்சிருக்க முடியும், அது இல்லாம இதை செஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் எது வேணுமோ அந்த முறைகள் பின்பற்றப்பட்டிருக்கும். அப்படி இல்லைனாக்கா அதை எப்படி நோட்டிபிகேஷன் பின்பற்றப்படலை அல்லது பின்பற்றினாங்க அப்படிங்கறத ரிசர்வ் பேங்க் தான் வெளிப்படுத்தணும், தெரியப்படுத்தணும். அதுக்கு விளக்கம் அவங்க தான் அளிக்கணும். பிஃபோர் தரணும் இதுல உங்க கட்சி சம்பந்தனால ஒரு சுருக்கமான கருத்தை மட்டும் இது சார்ந்து நான் கேட்கிறேன் திரு ராகுல், ரொம்ப சுருக்கமா, பிகாஸ் இட்ஸ் ப்ரொஃபசர் அருணன் ஸ்டன், ரொம்ப சுருக்கமா. திரு ஆனந்த் சர்மா சொன்ன குற்றச்சாட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. எதனால இந்த 2000 ரூபாய் பணமே இல்லீகல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. Tell us why. இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா அவங்க இதுல பண்ணதனுடைய மிக முக்கியமானது என்னன்னா, இது ஒரு ஆர்டினன்ஸா கொண்டு வரல, இதை ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா கொண்டு வந்திருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் 1946 நடந்த பொழுதும் சரி, 1978 நடந்த போதும் சரி, இதை ஒரு ஆர்டினன்ஸாக இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. இப்பொழுது அது ஆர்டினன்ஸாக வரவில்லை. அதே போல 2000 ரூபாய் புதிய நோட்டு கொண்டு வரும் பொழுது அதற்கான ஆர்டினன்ஸ் பார்ட்டும் இதுல ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனந்த் சர்மா ரொம்ப தெளிவா அந்த விளக்கம் தான் நான் கேட்கிறோம்னா திரு நாகராஜன் பதில் பெற விரும்புறேன். பட் அது தவறு அப்படின்னா இட் கேன் கோ டு தி கோர்ட்ஸ். ஆஃப் கோர்ஸ் யாரோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி கோர்ட் எடுத்துட்டு போகுதுன்னு தெரியல. திரு அருணன் மன்னிக்கணும், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க ஏற்கனவே. அதாவது இங்க மாற்று சொல்லாம வெறுமன விமர்சனம் பண்றீங்கன்னு சொல்லி பாஜக நண்பர் சொன்னார். எங்களுடைய தோழர் யெச்சூரி பேசும்போதே இன்னும் இறுதியாக மாற்றை சொன்னார். என்னன்னா, நீங்க புதிய 500 ரூபா நோட்டை கொண்டு வரல, 2000 ஏடிஎம்ல போக மாட்டேங்குது. ஆகவே நீங்க குறித்திருக்கிற நாங்கள் முழு திட்டத்தை வாபஸ் வாங்கணும் கூட எங்க கட்சி சொல்லலை. டிசம்பர் 30 வரைக்கும் பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டை குறைந்தபட்சம் அந்த கால வரைக்குமாவது மக்கள் பயன்படுத்த அனுமதிக்கணும். அடுத்து மிக முக்கியமாக மத்திய மாநில அரசுகள் அவங்க வாங்கறதுக்கு தயாரா இருக்கணும். கொடுமை என்னன்னாங்க, 12ஆம் தேதிங்க நான் மதுரையிலிருந்து நெல்லை போறேன். அரசு மாநில அரசு போக்குவரத்து அந்த நடத்துனர் 100 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபா நீட்டுறேன். அவர் சொல்றாரு, நேற்று வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு வாங்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிருச்சுங்கிறார். ஆக இது சொல்ல வர நீங்க ஸ்பெசிபிக்காக மத்திய அரசு மாநில அரசு கூட இந்த நோக்கம் இதுல எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தோ அதுல பாதி அடிபட்டுறாதா, பல பிளாக் ஒயிட்டா மாறிடாதா? அப்ப நீங்க அதுக்கான தயாரிப்பு இருக்கட்டும். நீங்க மக்களை பழி வாங்க கூடாது. நீங்க அடுத்து கொஞ்சம் என்ன பேச விடுங்க. நீங்க உரிய புதிய 500 ரூபா நோட்டை கொண்டாந்து இருக்கணும். 2000 ரூபா நோட்டை ஏடிஎம் மிஷின்ல உடனடியா போட்டிருக்கணும். 1000 நோட்டு இல்லைங்கிறீங்க. விடுங்க, இந்த ரெண்டும் செஞ்சிருந்தாலே சரியா. இது ரெண்டும் செய்யவும் மாட்டீங்க. பழைய நோட்டை புழங்குவதற்கு இன்னும் அரசுக்கு கையில கொடுக்க கூட, இப்ப தனியாட்ட கொடுத்தா தான் சிக்கல் வரும்னு சொன்னா அரசாங்கமும் வாங்கலைன்னா சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க? தயவு செஞ்சு அதுக்கு வழி சொல்லுங்க. ஆகவே மாற்று சொன்னாலும் ஏற்கல, அப்ப எங்களை பார்த்து மாற்று சொல்லாமன்னா அப்ப மக்களுடைய அவதியை, இந்த கலையபரத்தை நாங்க எதிரொலிக்காம இருக்கணுமா? அப்ப எதிர்கட்சியுடைய கடமையிலிருந்து நாங்கள் தவறியவர்களாகும். ஆகவேதான் சொல்றோம், இது இது இன்னும் கூட சொல்ல போனா எங்களுக்கு ஆழ்ந்த சந்தேகம் இருக்கு. இவங்களுடைய நோக்கம் கருப்பு பணத்தை கொண்டு வருவது அல்ல, மாறாக அவரே ஒரு வாக்கியம் சொன்னாரு, பணப்புழக்கத்தை குறைப்பது. மக்களிடம், சாதாரண மக்களிடம் உள்ள பணத்தை கூட வங்கிகளிலே பெறுவது. பெற்று இன்றைக்கு சொல்லி இருக்காரு பிரதமரே,
இந்த பணத்தை எல்லாம் குறைஞ்ச வட்டியில் உங்களுக்கு நான் தரப்போறேங்கிறார். இந்த உங்களுக்கு என்பது யாரை சொல்லுகிறார்? மீண்டும் அவர் மல்லையா போன்றவர்களுக்கு தரப்போறாங்கிற ஆழ்ந்த சந்தேகம் இருக்கிறது. சொன்னதே தப்பு. அடிப்படையில் மாற்று சொல்றேன்னு சொன்னவங்க என் கேரள முதலமைச்சர் 500,000 ரூபாய் திரும்ப பெற போராட்டம் நடத்தினாங்க. மாற்றா சொன்னாங்க. ஏடிஎம் மிஷினை 2000 நோட்டு கன்வெர்ட் பண்றதுக்கு only 2.5 hours, 2.5 மணி நேரம். முன்னாடியே சொன்னா ஏங்க இவ்வளவு சொல்லி நான் பேசும்போது கொஞ்சம் நீங்க அறிவிச்ச பிறகு ஜவாது மலை ஆதிவாசிகள் அக்கவுண்ட்ல போய் 10 கோடி ரூபாய் போடுறாங்க. பேங்க் மேனேஜரை 25 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் நைட்ல கொண்டு போய் பறிமுதல் வழக்கு தொடர்கிறாங்க. எல்லா ஊழியர்கள் இதுல எப்ப நடக்குது? இந்த ஒரு வாரத்துல நடக்குது. இந்த ஒரு வாரத்துல நடக்கிறதே இவ்வளவு திருடுங்க நாட்டுல இருந்தா முன்னாடியே சொன்னா என்ன ஆகும்? நீங்க சொல்ற யோசிச்சு பாருங்க. நாங்க ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக அவங்க நன்மைக்காக திட்டம் தான். பண முதலைகளையும் லஞ்ச ஊழல் செய்பவர்களையும் ஊழல் பணத்தை கொள்ளையடித்து லட்சக்கணக்கான கோடிகள் இன்றைக்கு பணப்பட்டுவாடா செய்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்தவர்களை எதிர்த்து போடப்பட்ட இந்த கருப்பு பணம் என்றால் வெறும் கருப்பு பணம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். கருப்பு பணம், லஞ்ச பணம், ஊழல் பணம், ஹவாலா பணம், பயங்கரவாதி பணம், குறி வச்சு பிடிச்சா அவங்களுக்கு பாதுகாப்பு. தவறானவர்களுக்கு பாதுகாப்பு அரசியல்வாதிகள், பொதுமக்கள் நீங்க எல்லாம் பொதுமக்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு விரைவில் வரும். பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நீங்க நல்ல திட்டத்தை திருப்பி எப்ப வந்தாலும் நோக்கத்தை தான் வரும். எங்க நோக்கத்தை பாருங்க. ஆல் ரைட். இப்ப பிரச்சனையே நோக்கம் பற்றியது அல்ல, செயல்பாடு பற்றியது. செயல்பாடு அவங்களுக்கு அரசியல் நோக்கம், காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் நோக்கம், திமுக அரசியல் நோக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு கூட திருநாவுக்கரசு தனிப்பட்ட முறையில் மோடி தாயார் போனது கூட அம்பாவையே காப்பாத்தல, இவங்க நாட்டை காப்பாத்தவர் தவறான ஒரு தவறான கலவரம் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவர்கள் செய்வது இவ்வளவு நோட்டுக்கு இவ்வளவு பணம் அச்சடிச்சிருக்க வேண்டாமா? தேவையில்லை. அது முதல்ல டேயர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏழை மக்கள் பணம் மாற்ற நடவடிக்கைகள் திருப்தியானதாக இருக்கிறது அப்படின்னா ஏன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தலையிட்டு ஏங்க அசாதாரணமா இருக்குங்க, கலவரம் கூட வரலாங்க, பாத்துக்கோங்க. நீங்க அவர் ஏற்கனவே சொன்னாரு, சில பேர் இறந்தார்கள், சில பேர் உண்மையிலே கஷ்டப்பட்டாங்க, சில பேர் இந்த இன்சிடென்ட் சேர்த்தாங்கன்னு அதிகாரி அவர்கள் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நன்மைக்காக பிரைம் மினிஸ்டர் திரும்பி சொல்றாரு. ஓகே ரொம்ப சுருக்கமா, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், ரொம்ப சுருக்கமா மேக் இட் ஷார்ட். அதாவது நோக்கம் சிறப்பானதுன்றது யாருமே கருத்து வேறுபாடு இருக்காது. அரசியல் கட்சிகள் ஆனாலும் பொதுமக்கள் ஆனாலும் நோக்கம் கண்டிப்பாக உன்னதமானது. அந்த நோக்கத்தின் பலன் நீங்க சொல்லுவாங்க கருப்பு பணம் இருங்க என்ன சொல்ல தயவு செஞ்சு சொல்ல நான் என்ன சொல்றேன் தெரியாம நீங்க குறுக்கிடுறீங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். பலன் நிச்சயமாக பலன் கிட்டும். பலன் பணத்தின் மூலம் கருப்பு பணம் 5% தான் இருக்கிறதா சொல்றாங்க. 5% எடுத்துட்டாலும் 14 லட்சம் கோடியில 3 லட்சம் கோடி வரை கருப்பு பணம் புழக்கத்தில் இருந்து நீங்கும். அதை விட அதிகமாக நீங்கும். குறைந்தபட்சம் 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி என்றது குறைந்த பணம் அல்ல. இந்தியாவில் பல திட்டங்கள் குறைந்தபட்சம் அதுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது கண்டிப்பாக ஏற்படும். அதாவது இப்போ வரக்கூடிய காசு இப்போ நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா குறைஞ்சுகிட்டே வருது. முதல் 4 நாட்களில் பார்த்தாக்கா 80,000 கோடி ஸ்டேட் பேங்க்ல வந்தது. அடுத்த 4 நாட்கள் கேட்டா அதே வேகத்தில் இல்ல, குறைஞ்சிட்டு வருது. சிலர் பொறுத்திருந்து வருவாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக கணக்கில் கொண்டு வரப்படாத காசுகள் நிச்சயமாக நாட்டுக்கு பலனாக கருப்பு பணமாக ஒரு 3 லட்சம் கோடியாவது குறைந்தபட்சம் கருப்பு பணம் இந்த நடவடிக்கையின் மூலமாக நீங்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. இதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்ன? இது அதீதமானது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கருதுகிறார்கள். 50 நாட்கள் பிரதமர் நேரம் கேட்கிறார். அந்த 50 நாட்களுக்குள்ள பாதிப்புகளை
குறிப்பாக சாமானிய ஏழைகளுக்கான பாதிப்புகளை குறைவாக வைத்துக் கொள்வதில் அவசியம் ரொம்ப அதீதமானது. அதுதான் எல்லாருடைய அட்மோஸ்ட் கன்சர்ன். அதை பற்றி தான் தொடர்ந்து கேள்விகளும் பிரச்சனைகளும் எழுந்து வருகின்றன. அது குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு செய்யும் அரசு. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.